கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா நன்மைகளையும் தந்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 89 அதன் 15வது வசனம். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கெம்பீர சத்தத்தை தொனிக்க பண்ணுவது அல்லது முழங்க பண்ணுவது தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய வாழ்வின் நிலைகள் மாற்றப்படுவதற்காக, தன்னுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படுவதற்காக பல நேரங்களிலே பல மனித சத்தத்தை கேட்க வேண்டியது இருக்கிறது. பல நேரங்களிலே பல பெரியவர்களுடைய சத்தத்தை கேட்க வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கம்பீர சத்தம் அப்படி என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் பூமியிலே தொனிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார், தொனிக்க பண்ணவும் செய்கிறார். இந்த தேவனுடைய சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? தேவனுடைய சத்தம் அவ்வளவு வல்லமையுள்ளது. தேவனுடைய சத்தம் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா அதிகாரங்களையும் கீழ்ப்படிய பண்ணுகிற சத்தமாக அந்த சத்தம் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் நிதானித்து கர்த்தருடைய சத்தம் என்ன, மனித சத்தம் என்ன என்பதை நிதானித்து கொள்ள வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் இருப்போம் என்றால் நாம் பாக்கியவான்கள் மட்டுமல்ல, பல தேவனுடைய பலனையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கம்பீர சத்தத்தை கேட்க ஜனங்களுக்கு மனதில்லாததினாலே வாழ்வின் நிலைகளிலும் ஜெயமில்லாத அல்லது வெற்றி இல்லாத ஒரு மேன்மை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே செல்லுகிறார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறதல்லவா, 29வது சங்கீதத்திலே கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது பராக்கிரம் உள்ளது, பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, அப்படி என்றெல்லாம் அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய சத்தம் அதை கேட்கிற அதை இது கர்த்தருடைய சத்தம்தான் என்று அறிந்து கொள்ளுகிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஜனங்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய சத்தம் பலத்த கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும். வாழ்வின் தடைகளை மாற்ற ஆரம்பிக்கும், வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பிக்கும். மனித பலத்தினால் இயலாத முடியாதிருக்கிற காரியங்களை முடிய பண்ணும். தேவனுடைய அந்த சத்தம் சத்துருக்களுடைய எல்லா கிரியைகளையும் முறியடித்து அவைகள் வீழ்ந்து விடவும் புறமுதுகிட்டு ஓடவும் கர்த்தருடைய சத்தம் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் தேவ சத்தம் என்ன, மனுஷ சத்தம் என்ன என்று இன்றைக்கு சீக்கிரமாய் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். நாம் தேவனுடைய சத்தம் எப்படி நமக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படும் என்றால் வேத வசனத்தின் மூலமாகத்தான் கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் இந்த கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய சத்தத்தின் வலிமையானது நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை மேன்மைப்பட, நம்மை மகிமை பெற செய்கிறதாக இருக்கிறது. ஆனபடினாலே கர்த்தருடைய சத்தம் என்னதென்பதை நாம் பகுத்தறிந்து அதை நிதானித்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரிக்க ஆரம்பிப்போம். அந்த கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் மாறுவோம். பாக்கியமான நன்மைகளை பெற்று நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் சிறந்திருக்க, மேன்மையாயிருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ராஜா. இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தந்த நல்ல ஆலோசனை வாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த கடினமான காலத்தில், இந்த கடைசி காலத்தில் பல சத்தங்கள் தொனித்து கொண்டிருக்கிறது. எந்த சத்தம்
தேவனுடைய சத்தம் அப்படி அந்த கம்பீர சத்தம் என்று பிரித்து பார்க்கக்கூட முடியாத அளவில் இன்றைக்கு சத்தங்கள் அவ்வளவு தேவனுடைய சத்தத்தை போல போலியான சத்தங்கள் ஏராளம் தொனித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் இன்னது, கர்த்தருடைய சத்தம் இதுதான் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அந்த கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய், அதை கவனித்து கைக்கொள்ளுகிற ஜனங்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நம்முடைய கம்பீர சத்தம் வேத வசனத்தினால் நிறைந்த சத்தமாய் இருக்கிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்களாய் கர்த்தருடைய கம்பீர சத்தத்தை வாழ்விலே கேட்டு வாழ்வின் எல்லா நிலைகளிலும் மாற்றமும் ஏற்றமும் செழிப்பும் நன்மையும் விடுதலையும் தேவ ஆசீர்வாதங்களையும் காண கர்த்தர் நடத்தி செல்லும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். கம்பீர சத்தத்தை அறிகிற ஒரு பாக்கியமுள்ள பாத்திரமாக என்னையும் எங்களையும் நிலைநிறுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். கிருபை கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.